அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறத குடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் +2 முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன மாரியான நுழைவுத் தேர்வுகள் வருது? பிளஸ் என்ன மாரியான நுழைவுத் தேர்வுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன? இது சம்மந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வரோம். ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வரோம். ஸோ ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் எழுதுனா என்ன மாதிரியான கல்லூரிகளில் சேர முடியும்னு ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஐஐடிஸ் பற்றின வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஐஐடிஸ் வந்து ஜேடபிள்யூ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், சீட்ஸ் கம்மி. ஸோ அதை தாண்டி ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதிகமாக டார்கெட் பண்ணுற ஒரு முக்கியமான கல்லூரி என்ன கல்லூரி அப்படின்றதுனா என்ஐடின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ஐடிஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றியும் அந்த என்ஐடிஸ்ல எந்த கல்லூரி டாப் 10 கல்லூரி அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி பற்றி பார்க்க போகிறோம். என்ஐடினா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தமிழில் தேசிய தொழில்நுட்ப கல்லூரின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்தியா முழுமையாக 32 என்ஐடிஸ் இருக்கு. இந்த 32 என்ஐடிஸ்லையும் வச்சு நம்பர் 1 என்ஐடியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த என்ஐடிஸ்ல எது வந்து டாப் 10 என்ஐடிஸ், அது என்ன கிரைட்டீரியால பார்க்க போறோம்னா, இங்க 2 விஷயத்தை ஃபாலோ பண்ண போறோம். ஒன்னு, இங்க நீங்க இந்த டேபிள்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்ஐஆர்எஃப் ரேங்கிங். ஸோ இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை பேஸ் பண்ணியும் பார்க்க போறோம். ரெண்டாவது, மாணவர்கள் கடந்த வருஷம் எப்படி கல்லூரியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா வச்சு பார்க்க போறோங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங். இது வந்து 2025வது வருடத்துக்கான இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கான என்ஐஆர்எஃப் ரேங்கிங். ஸோ இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாப் 100 கொடுத்துருக்காங்க. இல்லை என்ஐடிஸ்ல எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துக்குவோங்க. ஸோ என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய என்ஐடி எந்த என்ஐடியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ஐடி திருச்சிராப்பள்ளி. என்ஐடி திருச்சிராப்பள்ளி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அகில இந்திய தரவரிசையில் 9வது இடத்துல வந்து என்ஐடி திருச்சிராப்பள்ளி வருது. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ஐடியா வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாங்க. ஓகே, நம்பர் 2 எந்த கல்லூரி வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல வருது பார்த்தீங்கன்னா என்ஐடி ரூர்கலா. ஸோ என்ஐடி ரூர்கலாங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. ஓவரால் ரேங்கிங்ல 13வது இடத்துலையும் நம்மளுக்கு வந்து என்ஐடிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரேங்கிங்லையும் வர்றாங்க. அடுத்து 3வது இடத்துல எந்த கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஐடி சூரத்கல். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ஐடி கேன்னு சொல்லுவாங்க. என்ஐடி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. எத்தனாவது பிளேஸ்ல வர்றாங்கன்னா ஓவராலா 17வது இடத்துலையும் என்ஐடிஸ்ல 3வது இடத்துலையும் வர்றாங்க. அடுத்து 4வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னா என்ஐடி கேலிக்கட். கேரளாவில் இருக்கக்கூடிய கேலிக்கட்டுங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு என்ஐடி தான். ஓவரால்ல 21வது இடத்துலையும் நம்மளுக்கு என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துலையும் வரக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்து 5வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி வாரங்கல். இந்த வாரங்கல்ங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. ஓவரால் ரேங்கிங்ல 28வது இடத்துலையும் என்ஐடிஸ்ல வந்து 5வது இடத்துலையும் வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியா பார்க்கப்படுறது என்ஐடி வாரங்கல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 6வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மலவியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்என்ஐடின்னு சொல்லுவாங்க. ஜெய்ப்பூர்ல இருக்கு, ராஜஸ்தான் மாநிலம். ஓவராலா 42வது இடத்துலையும் நம்ம என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துலையும் வரக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து 7வது இடத்துல விஸ்வேஸ்வரய்யா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நாக்பூர், மகாராஷ்டிரா மாநிலம். ஓவரால் ரேங்கிங் 44வது இடத்துலையும் நம்மளுக்கு வந்து 7வது இடத்துலையும் வரக்கூடிய கல்லூரி விஸ்வேஸ்வரய்யா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நாக்பூருங்க. அடுத்து 8வது இடத்துல என்ஐடி துர்காப்பூர். துர்காப்பூர்ங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. ஓவரால் ரேங்கிங் 49வது இடத்துல இருக்குது. இங்க நம்மளுக்கு 8வது இடத்துல இருக்குங்க. அடுத்து 9வது இடத்துல என்ஐடி சில்சர். சில்சர்ங்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. ஓவரால் ரேங்கிங் 50, நம்மளுக்கு வந்து 9வது இடத்துல இருக்குங்க. 10வது இடத்துல என்ஐடி பாட்னா, பீகார் மாநிலத்தில் இருக்குது. ஓவரால் ரேங்கிங் 53. பட் வந்து என்ஐடி கணக்கில் வச்சு பார்க்குறப்ப 10. சரிங்களா? இது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங், மத்திய அரசோட ஒரு தரவரிசை கல்வி நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் வழியா வந்து இவங்க வந்து இந்த ரேங்கிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் இந்தியாவில் இது வந்து ஒரு அஃபிஷியலான ஆர்கனைசேஷன் ரேங்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ரேங்கிங் பண்ணுறப்ப அவங்க வந்து 3 வருஷத்து டேட்டா கன்சிடர் பண்ணுறாங்க. முக்கியமாக அவங்க வந்து உயர்கல்வி, பிளேஸ்மெண்ட்ஸ், அதுபோக மாணவர்களோட தேர்வு முறைகள், என்ன
கட் ஆஃப்ல உள்ளுக்கு வர்றாங்க. இது எல்லா தகவலையும் சேர்த்து கன்சிடர் பண்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில கல்லூரிகள் இந்த என்ஏஆர்எஃப் ரேங்கிங்க்கு போறதில்ல. ஒரிஜினலா நம்ம எதை சார் கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடந்த வருஷம் மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லைங்க. கல்லூரியில சேர்றதுக்கான சேர்ந்திருப்பாங்கல்ல. அந்த டேட்டா வச்சு நம்ம வந்து எப்பயுமே என்ஐடிஸ்க்கு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப மாணவர்களோட செலக்ஷன் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி பார்க்குறப்ப, நம்ம வந்து எந்த கல்லூரிகளுக்கு வந்து மாணவர்கள் முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல என்ஐடிஸ் டாப் 10 என்ஐடிஸ் மொத்தம் 32 என்ஐடி இருக்கு இந்தியாவுல. இதுல வந்து நம்பர் 1 என்ஐடியா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த கல்லூரி தான் மாணவர்கள் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிரைட்டீரியால வந்து கன்சிடர் பண்றாங்க. அதாவது நம்பர் 1 என்ஐடியா வந்து எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ஐடி திருச்சிராப்பள்ளி தான் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறத பார்க்குறப்ப, மாணவர்களோட செலக்ஷன் பேசிஸ்ல இதோட க்ளோசிங் ரேங்கா என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1827க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. சாரி, இதுல இன்னொரு விஷயம். என்ஐடி திருச்சி. ஸோ என்ஐடி திருச்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு க்ளோசிங் ரேங்க் என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1449க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. இதில் நான் ஏற்கனவே டாப் 10 என்ஐடிஸ் போட்டப்பே நான் என்ன கிரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் காமனாக இருக்கும். இல்லை அதர் ஸ்டேட் கோட்டா ப்ளஸ் வந்து நியூட்ரல் ஜெண்டரில் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ என்ஐடி திருச்சிராப்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 என்ஐடி பேஸ்ட் அப்பான் ஸ்டூடெண்ட் செலெக்ஷனில் வந்து என்ஐடி திருச்சிராப்பள்ளி நம்பர் 1 ஸ்டூடெண்ட் செலெக்ஷனுங்க. அடுத்து 2வது கல்லூரியா என்ன வருதுன்னா என்ஐடி சூரத்கல். ஸோ என்ஐடி சூரத்கல் கர்நாடகாவில் இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதோட க்ளோசிங் ரேங்க்ங்கிறது 1827க்கு நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல. அடுத்து 3வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி வாரங்கல். என்ஐடி வாரங்கல்ங்கிறது தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்குதுங்க. இதோட க்ளோசிங் ரேங்க்ங்கிறது 2409. பட் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி ஆக்சுவலா 5வது இடத்துல இருந்துச்சு. பட் ஸ்டூடெண்ட்ஸோட செலக்ஷன் கிரைட்டீரியால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3வது இடத்துல இருக்குங்க. அடுத்து 4வது இடத்துல என்ஐடி ரூர்கலா. ரூர்கலாங்கிறது வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. ஸோ இதோட க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3431க்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. அடுத்து 5வது இடத்துல மோதிலால் நேரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அலகாபாத். இது வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு 4வது இடத்துல வந்து இருக்குங்க. இந்த கல்லூரியோட க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 4594ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மொத்தம் 5வது இடத்துல இருக்கு அலகாபாத் கல்லூரி. அடுத்து 6வது இடத்துல தான் வந்து எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி கேலிக்கட் வருது. கேரளாவில் இருக்குது. 5222ங்கிற ரேங்கிங்க்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. பட் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேலிக்கட்டுங்கிறது 3வது பிளேஸ்ல வந்திருக்கும். அடுத்து 6வது இடத்த பார்த்தோம். அடுத்து 7வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மால்வியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மாநிலத்தில் வருதுங்க. இந்த கல்லூரி 7வது இடத்துல வச்சிருக்காங்க மாணவர் செலக்ஷன். 5601ங்கிற ரேங்கிங் வந்து சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. அடுத்து 8வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாக்பூர் விஸ்வேஸ்வரய்யா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாக்பூர். சரிங்களா? ஸோ இந்த கல்லூரி வந்து 6359ங்கிற ரேங்க் வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. மாணவர்கள் இந்த கல்லூரி 8வது இடத்துல வச்சிருக்கிறாங்க. அடுத்து 9வது இடத்துல என்ஐடி குருக்ஷேத்ரா. ஸோ என்ஐடி குருக்ஷேத்ரா பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களோட செலக்ஷன்ல 9வது இடத்துல இருக்குங்க. என்ன ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7037 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து இந்த கல்லூரி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 10வது இடத்துல தான் நம்மளுக்கு எந்த கல்லூரி வருதுன்னா என்ஐடி டெல்லி வருதுங்க. ஸோ என்ஐடி டெல்லி பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் 10வது இடத்துல கன்சிடர் பண்றாங்க. இதோட க்ளோசிங் ரேங்க்ங்கிறது 7651. ஸோ இதுதான் டாப் 10 என்ஐடிஸ் பேஸ்ட் அப்பான் ஸ்டூடெண்ட் செலெக்ஷனுங்க. ஸோ மாணவர்கள் அவங்க கவுன்சிலிங்ல வந்து இந்த கல்லூரிகளை தான் தரவரிசை கொடுத்துருக்குறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 என்ஐடிஸா மாணவர்கள் சைட்லேருந்தும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல என்ன வந்தாலும் மாணவர்கள் எங்கே சேர்ந்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜேஇஇங்கிற எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.